அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் நேற்று முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் சில விஷயங்களை தெரிவித்திருக்கிறார். என்ன என்று சொன்னால், அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட அந்த குற்றவாளி ஞானசேகரன் திமுக அனுதாபி என்று பேரவையில் முதல்வர் தெரிவித்திருக்கிறார். அப்படியானால் சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவன் திமுக உறுப்பினர் கிடையாது, அவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று எப்படி சொன்னார்? அவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவன் திமுக உறுப்பினர் கிடையாது என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்கிறார். RS பாரதி அவர்கள் அதே கருத்தை சொல்லுகிறார். அதேபோல் உயர்கல்வித்துறை அமைச்சர்களும் சொல்லுகிறார்கள். நிலைமை இப்படி இருக்க, முதல்வர் அவர்கள் 10 நாள் கழித்து 10 நாட்களாக பொதுமக்களும் எதிர்க்கட்சிகளும் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், யார் அந்த சார் என்று. ஆனால் 10 நாட்கள் கழித்து இன்றைக்கு பேரவையில் அவன் திமுக உறுப்பினர் கிடையாது, அனுதாபி என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைக்கே 10 நாள் கழித்து தான் முதல்வர் வாய் திறப்பாரா? இதனால்தான் உங்கள் மீது அதிக சந்தேகம் எழுகிறது. நீங்கள் மறைக்கத்தான் ஒரு விஷயம் வெளிப்படும் என்பதை மறந்து விடுகிறீர்கள். ஒரு தவறு தற்காலிகமாக மறைத்து விடலாம், ஆனால் நிரந்தரமாக என்றைக்குமே மறைக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்கள் கட்சியிலேயே கூட இருந்தால் கூட, திமுகவில் கூட அந்த குற்றவாளி ஞானசேகரன் இருந்தால் கூட இருக்கிறான் என்கிற சந்தேகம்தான் அனைவருக்கும் இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி இருந்தால் கூட அவர் யார் வேண்டுமானாலும் கட்சியில் இருக்கிறான். ஒவ்வொருவரையும் 1 கோடி பேர் 1.5 கோடி பேர் கட்சியில் இருப்பார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சர்டிஃபிகேட் கொடுத்து கொண்டு இருக்க முடியாது. ஆக அவன் தவறு செய்திருந்தால் அவன் உடனே கட்சி விட்டு நீக்கி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதில் தான் உங்களுடைய முயற்சி இருக்க வேண்டும். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் அவனை காப்பாற்றுகிற முயற்சியில் ஈடுபடுகிறீர்கள் என்கிற சந்தேகம்தான் எங்களுக்கு இருக்கிறது. நீதிமன்றம் சில உத்தரவுகளையும் சில கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறது. ஆனாலும் கூட நீதிமன்றத்தினுடைய அந்த SIT குழுவில் 3 IPS அதிகாரிகள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கூட அதில் கூட எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. இந்த புலனாய்வு குழு கூட இந்த வழக்கை விசாரித்து உண்மை சொல்வார்கள் என்கிற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. ஆகவே இது CBIக்கு ஒப்படைக்க வேண்டும், உடனடியாக CBIக்கு ஒப்படைக்க வேண்டும். என்று சொன்னால் இதுநாள் வரையில் இருக்கக்கூடிய எல்லா ஆதாரங்களையும் அளித்திருப்பார்கள். அதிலே கை தேர்ந்தவர்கள் இவர்கள் ஆதாரத்தை அளித்திருப்பார்கள். மேலும் இப்போது அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார் என்று அதிமுகவை சேர்ந்த சுதாகர் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல் அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கிறார் என்று சொல்லி பெண் காவல்துறை அதிகாரியும் இதில் கைது செய்திருக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், உடனடியாக அந்த நபரை அதிமுக கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறது. கட்சியில் இருந்தாலும் கூட கட்சியை விட்டு அந்த நபரை நீக்கியிருக்கிறார்கள். அதைத்தான் நீங்கள் செய்திருக்க வேண்டும். ஆனால் மூடி மறைக்கிறீர்கள் என்று சொன்னால் இது பொள்ளாச்சி வழக்கை போல இன்னும் பூதாகரமாக இருக்குமோ என்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. மூடி மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய ஒரே கேள்வி. யார் அந்த சார் என்கிற கேள்வி எங்களுக்கு பலமாக இருக்கிறது. அதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் இந்த அரசாங்கம்.